திறக்காத கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட போகிறது. இத்தனை வருஷம் தள்ளி தள்ளி பார்த்தேன், திறக்காத கதவு எனக்கு முன்னாக தானா எல்லாரும் வேணும் சொல்லுங்க. தானாய் பல அடுக்க தாண்டி வந்துட்டீங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. தானாய் திறக்கும். ஆமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு முடியலன்னு வந்ததும் அந்த தீபம் அங்க அணைய கர்த்தர் விட மாட்டார். நமக்கு உதவும்படிக்கு யாரையோ ஒரு நபரை, இதுதான் என் ஆண்டவர், என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். எங்கெல்லாம் கர்த்தர் தூதனை இறக்குறாரு பாத்தீங்களா, எங்கெல்லாம் யாருக்கும் வந்து நிக்க முடியாதோ அந்த இடத்துல, ஏன் ஆண்டவரே எனக்கு உதவும்படி ஒருவரும் வராத ஒரு சூழ்நிலையில என்னை அடைத்து போட்டிருக்கீங்கிற கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, இருதயத்துல இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்துல சொல்றேன். கர்த்தர் தூதனை நாளைக்கு தூக்குனா இன்னைக்கு கர்த்தர் புக்க தொடராது, ராஜா புக்க எடுக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க 4 குறிக்கு தூக்கிட்டு அதற்கு முந்தின இரவு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின இரவு நமக்கு தெரியாது, ஒரு நாள் உறங்காருங்க, அதற்கு முந்தின இரவுல ஒரு கிரியை நடக்கும். அதற்கு முந்தின இரவுல ஆமென். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 126வது சங்கீதம், 126வது சங்கீதம், அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். Turn again our captivity, O Lord. எங்கள் சிறையிருப்பை திருப்பும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. ஆண்டவரால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை பின்னிட்டு போக வைத்தவர். யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இது சாத்தியம் ஆகுமாங்க? ஆமே. நம்ம டேம் எல்லாம் திறந்து விடும் போது ஆற்று தண்ணீர் வந்து வேகமாய் போறதை பார்க்க முடியும். நம்ம அந்த பாரதி போற ஆறு இப்படி சுத்தி சுத்தி போகும்போது இந்த காட்சியெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கும், பல ஊர்ல அது இல்லை. அதனால இது பார்க்கும்போது திடீர்னு அந்த தண்ணி அப்படி ரிவர்ஸ்ல போறது, இது பாசிபிளா? சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஆனா சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிற ஆராதிக்கிற தேவன் நம் தேவன். ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆமா, யோர்தான் கரை புரண்டு ஓடுது, அது நிக்க வச்சா கூட பிரச்சனை இல்லை. 114ல சங்கீதக்காரன் பாடுகிறான், கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டுன்னா திரும்ப. கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேலர்கள் திரும்ப ஓடினாங்க பாத்தீங்களா? அதே போல வந்து வேகம் வந்துட்டு திரும்ப ஓடுது. இது சாத்தியமா? இது சாத்தியம் இல்ல. இது எந்த மனிதனுக்கும் சாத்தியமாக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. வெள்ளம் கரை புரண்டு ஓடும் போது கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும் தெரியுமா? வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதை குறித்து கலங்காதிருங்க, நாங்க 4 பேரை விட்டுருக்கோம். அப்படி வராது. அந்த ஏரியா பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, போயிருங்க. திடீர்னு குற்றாலத்துல குளிக்க போவாங்க பாருங்க, வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துரும். இங்க இருந்து போலீஸ், இங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து கத்துவாங்க, எல்லாம் வாங்க 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 வாங்க. சிலர் வராம அது என்னன்னு பார்ப்போம் அப்படிம்பாங்க. அடுத்த நாள் அவங்களே எல்லாரும் பார்ப்பாங்க. இதுதான் பொதுவா நடக்கும். இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது யாருக்கும் வந்து நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? எந்த சிறையிருப்பா இருந்தாலும் என் தேவன் அதை மாற்ற வல்லவர். அப்ப இது சாத்தியம் இல்லாது. எனவேதான் சங்கீதம் இந்த 126:1 சங்கீதக்காரன் எப்படி அதை ஆரம்பிக்கிறான் என்றால், அவர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்படிதான். இது நனவா இல்ல கனவா? அப்படிதான் இருக்கும். இதுதான் கர்த்தருடைய செயல், அவருடைய செயல். ஆமென். அவர் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது 2 காரியம் உண்டாகிறது. ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று மகிமை. சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது? யாருக்கு திருப்பப்பட்டதோ அவர்களுக்கு. யாருக்கு மகிமை உண்டாகிறது? யார் அந்த சிறையிருப்பை திருப்பினாரோ திருப்பப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், திருப்பினவருக்கு மகிமை உண்டாகும்.
ஆமென். சிறையிருப்ப திருப்புங்கப்பா. எதுக்குப்பா திருப்பணும்? மகிழ்ச்சியும் மகிமையும் உண்டாக. அதுதான் 2வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்பட்ட போது அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தாலும் நிறைந்தது. இது மகிழ்ச்சி உண்டானது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இது 2 நடக்க போகுது இயேசுவின் நாமத்திலே. அது எப்படி தெரியுமா? அது இவங்களால, அது இன்னாரால இல்ல. சிறையிருப்பை திருப்பும் போது மகிழ்ச்சியும் உண்டாகுது, மகிமையும் உண்டாகுது. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? எனக்கு மகிழ்ச்சியும் என் தேவனுக்கு மகிமையும் உண்டாக கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை கொஞ்சம் வர்ஷிப் பண்ணுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியும் மகிமையும் உண்டாக்குகிறவர், நமக்கு மகிழ்ச்சியும், அந்த மகிழ்ச்சியில அவர் மகிமைப்பட போகிறார். சுற்றி இருக்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிறையிருப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னொரு பிடியில இருப்பது. இந்த ஜூல மிருகங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுப்பாங்க. ஆமென். சிங்கத்தை காலில் சங்கிலி போட்டு கட்டி வைக்க மாட்டாங்க, ஆனா யானையை கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு டீம் உடைய பிடியில தான் அது இருக்கும். சிங்கத்துக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ட்ரிவாண்ட்ரம் ஜூல இருக்கு, அது பாம்பு போல இருக்கும். அந்த நம்ம சூழ்நிலை இருக்க சிங்கத்தை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கும். அதுக்குன்னு இறங்கி போயிடாதீங்க, பெரும் சங்கடம் ஆயிரும். அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், கொடுத்துருப்பாங்க. ஆனா அவ்வளவுதான், அதுக்குள்ள நீ அங்கெங்கே சுத்திக்கும், வெளியே வர முடியாது. என்ன சாப்பிடணும், காட்டுல இருக்கிற சிங்கம் என்ன சாப்பிடணுங்கிறத அது டிசைட் பண்ணும். ஜூல இருக்கிற சிங்கம் என்ன சாப்பிடணுங்கிறத அது டிசைட் பண்ண முடியாது. இதான் அந்த சிறையிருப்பு. சிறையிருப்புல இருக்கிறவனுக்கு எது நஷ்டமாகும் அப்படின்னா, சுதந்திரம் நஷ்டமாகும். இன்னொருத்தங்க பிடியில தப்ப முடியாதபடி ஓரிடத்தில் அடைக்கப்பட்ட நிலை, அதான் சிறையிருப்பு. தப்பு, இதை விட்டு வெளியே வர முடியும். இதுதான் என் சிச்சுவேஷன். இதுக்குள்ள நான் வாழலாம், இதுக்குள்ள இருக்கலாம். ஆமா, தப்ப முடியாது. இந்த ஆயுள் தண்டனை கைதிகளை பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் அப்படி போட்டிருப்பாங்க. அப்படித்தானே போடுவாங்க. சில பேர் நாங்க அப்படி போனது கிடையாது. ஆமா, ஏன்னா ஆயுள் தண்டனை நிறைய இருக்கு. ஆயுள் தண்டனை இரட்டை ஆயுள் இருக்கு. இரட்டை ஆயுள்னா 14 வருஷமா. சிலருக்கு சொல்லுவாங்க மரணம் வரைக்கும் அப்படி போட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா ஒரு எல்லை போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான் லைஃப். அதுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்குன்னு தெரியும், வர முடியாது. சிறையிருப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க இந்த போனதுமே பேரு கூட மாத்திட்டான். தானியேல் பேரை தூக்கிட்டாங்க, பெல்தெஷாசார் அப்படின்னு வச்சுட்டாங்க. அனனியா பேரை சாத்ராக்குனாங்க. ஏன்னா இந்த இஸ்ரவேல் யூதர்களுடைய பேர்ல எல்லாம் ஆண்டவருடைய பேரை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏல் அப்படின்னா அது தேவனை குறிக்கிறது, யா அப்படின்னாலும் அது தேவனை குறிக்கிறது. தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா, அந்த தேவனை குறிக்கிற அந்த பெயரெல்லாம் தூக்கிட்டு தங்கள் தெய்வங்களின் பெயர்களை வைக்கிறாங்க. பேரு அங்கே தானியெல்லாம் கூடக்கூடாது. அங்க அதுக்கப்புறம் பார்த்தா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிதான் கூடணும். சாப்பாடு ராஜா கட்டளை போடுறாரு, இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும், என்ன சாப்பிடணும் அவரு டிசைட் பண்றார், எங்க இருக்கணும். அவங்க ஜெபிக்கலாம், திடீர்னு தடை வரும், ஜெபிக்க கூடாது அப்படின்னு 1 month ஜெபிக்க கூடாது. இதுதான் சிறையிருப்பு. நல்லா நேத்து வர ஜெபம் நல்லா போயிட்டு இருந்து இன்னையில இருந்து தடை, இதுதான் சிறையிருப்பு. நிறைய பேர் அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறார், உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். அப்ப என்ன ஏதோ ஒண்ணு சிறை பிடிச்சிருக்கு, அதனால என்னால என்ன செய்ய முடியல அப்படின்னா துதிக்க முடியல. ஆமென்.
இந்த சிறையிருப்பு. அப்போ ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் சிறையிருப்பில் இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க சிறையிருப்ப திருப்புங்க ஆண்டவரே. தேவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏசாயா 49:24-25 சொல்லப்பட்டிருக்கிறது, பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன். விடுவிக்க சாத்தியமே இல்லை என்றாலும் விடுவிக்க வல்லமை உள்ளவர் என் தேவன் சொல்றவங்க சத்தமாமே. எனக்கு ஜெபிக்க முடியலையா? சிறையிருப்பு. துதிக்க முடியலையா? சிறையிருப்பு. ஆமே. சொந்தமா ஒண்ணு செய்ய முடியலையா? சிறையிருப்பு. விடுவிக்க சாத்தியமே இல்லை, கர்த்தர் விடுவிக்கிறார். அதான் சொப்பனம் காண்கிறவர்கள் போல. யாக்கோபு முதல் இரத்த சாட்சியாக மரிக்கிறான் அப்போஸ்தலர்கள்ல. அதன் பிறகு இது யூதருக்கு பிரியம் என்று கண்டு ஏரோது என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, பேதுருவை பிடித்து சிறையில் வைக்கிறான். அதுவும் எப்படி வைக்கிறான் என்று அப்போஸ்தலர் 4:12-4 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 12:4. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சகோதரி, நல்ல கவனமா கேளுங்க. நீங்க வாசிக்கிறது நான் சொல்றேன். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? பஸ்கா பண்டிகைக்கு பின்னாடி வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி. யார் நினைக்கிறா? ஏரோது. கொஞ்சம் இருக்கிறீங்களா ஆக்டிவா? ஏரோது. ஆமே. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ பேதுரு உள்ள இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் தீர்மானிக்கிறது யாரு? ஏரோது. ஆமே. ஏரோது நினைச்சா, நம்ம பல இடத்துல இப்படிதான் ஏரோதுகளை கொண்டு வைக்கிறோம். ஏரோது நினைச்சா வெளியே வரலாம். இந்த ஆளு நினைச்சா. ஆமே. ஏரோது பஸ்கா பண்டிகைக்கு பின்னாக வெளியே கொண்டு வரலாம் பிளான் வச்சிருக்கிறான். எதுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு தெரியுமா? கொல்லுறதுக்கு. ஆனா கர்த்தர் அன்னைக்கு நைட்டே வெளியே கொண்டு வரணும்னு பிளான் பண்றார். எதுக்கு வெளியே கொண்டு வரணும் தெரியுமா? சொல்றதுக்கு. ஆமே. சாத்தான் உங்களை கொல்லுறதுக்குன்னு பிளான் போடும்போது நீங்க அவர் நீதியை சொல்வதற்கு கர்த்தர் பிளான் வச்சிருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் பாடுகிறான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்பிக்கையோடு சொல்லுவீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கர்த்தர் வெளியே கொண்டு வருவா? கொல்வதற்கல்ல, சாட்சி சொல்வதற்கு, அவர் துதியை சொல்லுவதற்கு, அவர் மகத்துவத்தை சொல்வதற்கு. ஆமே. எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை கொண்டு வந்து சொல்ல வைத்தார்ல, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பான. ஆமென், ஆமென். எதுக்கு வெளியே கொண்டு வராருன்னு புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு வெளியே கொண்டு வர? யோசேப்பை வெளியே கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? யோசேப்பே நீன்னு சொல்லும் போது சொல்லணும், நான் அல்ல, கர்த்தர் இதுக்காக வெளியே கொண்டு வருகிறான். என்ன வெளியே கொண்டு வருவா? சொல்லுங்க, என்ன வெளியே கொண்டு வருவா? கர்த்தருடைய கரம் இதை செய்யும். ஆமென். அவன் நினைக்கிறான். அப்ப அவன் என்ன டிசைட் பண்ணானா, அவன் நம்ம பிடியில இருக்கிறான். உண்மையிலே ஏரோதின் பிடியில தான் இருக்கிறான். அவன் தீர்மானிக்கிறான், பஸ்கா பண்டிகை எல்லாம் முடியட்டு. அதாவது இவங்க பண்டிகை எல்லாம் கொண்டாடுவாங்களா, அதுவரை நம்ம ஆளு சிறைச்சாலையில் இருக்கணும். அவனுக்கு தெரியாது, சிறைச்சாலையில கூட தூங்குவார். 2 சேவகர்கள் நடுவில் இருந்து தூங்கிட்டு இருக்கிறார். நீங்க அது ரொம்ப ஆச்சரியமானது. ஆமே. அப்படிப்பட்ட கிருபைகள் நிறைய பேருக்கு இருக்கு. ஆமே. ஹல்லேலூயா. 4வது வசனத்தை பாருங்கள். என்று எண்ணி அவனை, இனி வாசிங்க, காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். அப்ப 4 நாளும் 4 4 4 4
மொத்தத்துல எனக்கு 16 பேர். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான, அது எத்தனை? ஒரு லேகியோன்னா 6000. அப்ப 12 6000னா ஏசப்பா. ஆமென். 72,000. எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் தான் தெரியும். அதையும் நீங்க அந்த மரத்தை முறிச்சு தண்ணியில போட்டு கசப்பை எடுத்தது போல இப்படி எல்லாம் போட்டு எடுக்கிறாதீங்க. ஆமென். உலகம் கொடுக்கிற பாதுகாப்பு 16, அது உனக்கு 16, அவனுக்கு 16க்கு தானே, அதுக்குதான் 16. ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? அதாவது 2 இடத்துல ஆடு வளர்ப்பாங்க, 2 இடத்துல ஆடு வளர்ப்பாங்க, 2 இடத்துல ஆட்டுக்கு தேவையான ஆகாரம் போடுவாங்க. ஒரு இடத்துல பால் கறக்க, இன்னொரு இடத்துல கழுத்த இருக்க. ஆமென். பாருங்க என்ன பாதுகாப்பு கொடுக்கறாங்க. இந்த ஏரோது கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? பால் கறக்க இல்ல, கழுத்த இருக்க. கர்த்தர் கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. இதான் தேவனுடைய பாதுகாப்புல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. தேவனுடைய பாதுகாப்புல ஒருத்தங்க இருக்கிறார். யோபுவே, உன்னை சுத்தி இருக்கிறவங்க 1000 சொல்லட்டும், நாளைக்கு உன் ஜெபத்தை கேட்டுதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறான். உன் முகத்தை பார்த்துதான் உன் கூட இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறான். அதனாலதான் உன் தீபத்தை அணையாம காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனால் பாதுகாக்கப்படுறீங்களா? நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. அப்பதான் சொல்லுவாங்க, ஆகாது என்று தள்ளின கல் அது தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு. ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ பேதுரு என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 6வது வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்தரை பண்ணி கொண்டிருந்தான். அப்ப அந்த 2 சேவகர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? தூங்குறத பாரு. தூங்கு, இதான் உனக்கு கடைசி தூக்கம். உன்னால எங்க தூக்கம் போச்சு. நாளைக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம்? நிம்மதியா தூங்க போறோம். காவற்காரரும் கதவு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் சிறையிருப்பை திருப்பணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார்னா, எந்த 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 அடைக்கப்பட்ட சூழ்நிலை, பத்மு தீவில் ஏகனாய் நான் தங்கிடீனும் பயப்படு, பத்மு தீவில் ஏகனாய் நான் தங்கிடீனும் பயப்படேன். வானம் திறந்தே சுநாதர் ஜோதியாய் என்னை பரதீசில் ஆவிக்குள்ளேடுப்பாரே, என்னை பரதேசில் ஆவிக்குள்ளேடுப்பாரே. வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடீனும், வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடீனும். அங்கே ஒரு தூதர் என்னை சந்தித்து சூடாம் அப்பமும் ஜலமும் தந்து தேற்றுவார். சூடாம் அப்பமும் ஜலமும்
ஆமென். நெஞ்சில கை வச்சு, எந்த இயேசு உன்னதத்தில் அன்புள்ளோராய் வாழும் போது, எந்த இயேசு உன்னதத்தில் அன்புள்ளோராய் வாழும் போது, ஏழையேன் கலங்குகின்றேன் பூமியில். ஆதால் என்றும் அவர் ஆமென். ஆதால் என்றும் அவர். நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் கர்த்தர் தூதனை இறக்குறாரு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் யாருக்கும் வந்து நிக்க முடியாதோ அந்த இடத்துல, ஏன் ஆண்டவரே எனக்கு உதவும்படி ஒருவரும் வராத ஒரு சூழ்நிலையில என்னை அடைத்து போட்டிருக்கிறீங்கிற கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, இருதயத்தில் இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், கர்த்தர் தம்முடைய தூதனை இறக்கவே. ஹalleluya. யாரும் துணை இல்லை என்றோ, ஏகனாய் நான் ஆனேன் என்றோ, யாரும் துணை இல்லை என்றோ, ஏகனாய் நான் ஆனேன் என்றோ, என் மனதில் எண்ணிடேன் ஓர் நாளுமே, இயேசு என்னுடன். சபையில ஸ்திரீகள் எல்லாம் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் முடியும், அதுக்கு மேல முடியல. நமக்கு என்ன முடியுமோ அது செஞ்சிடணும். ஆமென். அவங்களால போய் இப்ப பேதுருவை பார்க்கவே முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. 4 வகுப்பு பாதுகாப்புக்குள்ள பேதுரு இருக்கிறான். தூதன் வந்து அங்கே நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை தட்டி எழுப்புறான். இந்த தூதன் இந்த இரவு வரலன்னா, நாளைக்கு ஏரோது வந்து நின்று பேதுருவை தட்டி எழுப்பி இருப்பான். ஹல்லேலூயா. ஏசா வந்து தொடுறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து தொட்டா. ஏரோது வந்து தொடுவதற்கு முன்பதாக தூதன் வந்து தொட்டா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் மேல சத்துருவின் கை படுவதற்கு முன்பதாக, ஓ ஷாரா பாகாரா ரீமா மாமா ரேலே ரே பாதாரா, சத்துருவின் கை உன்மேல் படுவதற்கு முன்னே கர்த்தருடைய கிருபை உன்னை தொடும். ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்குன்னு சத்துரு குறிக்கிறார். அப்ப நாள் குறிக்க யாரை கொடுக்கிறா சொல்லுங்க? சத்துருவை. நாள் குறிக்கிறதுக்கு சத்துருட்ட சொல்றார். மோர்தெகாய்க்கு நாள் குறிச்சது யாரு? ஆமா, நாளைக்கு தூக்குனா இன்னைக்கு கர்த்தர் புக்க தொடர்றது, ராஜா புக்க எடுக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்க நாள் குறிக்கட்டும். அதுக்கு முந்தின இரவு, அதற்கு முந்தின இரவு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின இரவு நமக்கு தெரியாது, ஒரு நாள் உரம் பாருங்க, அதற்கு முந்தின இரவுல ஒரு கிரியை நடக்கும். அதற்கு முந்தின இரவுல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருவை அவன் சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, அடுத்த வார்த்தையை கவனிங்க, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர் சியோனின் சிறையிருப்பை திருப்பின போது சொப்பனம் காண்கிறார். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது மெய், இது மெய், இப்படிதான் கர்த்தர் செய்ய போகிறார். இவங்க புறப்பட்டு போறாங்க. 9வது வசனம், ஆமா 10வது வசனம் பாருங்கள். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து, மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எங்க இருக்கு? மற்றவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னு இருக்கா? என் முகத்தை பார்த்து சொல்லக்கூடாது, டவுட்னா பாத்துறணும்.
ஆமா, ஏன்னா பார்க்க பார்வையில சொல்லிடுறீங்க, இல்ல இல்ல சார், இல்ல சார், ஃபைன் போட்டுறாதீங்க சார். ஆமா, இல்ல, அவர்கள் காவல் காத்து கொண்டிருந்தார்கள் தான் இருக்கு. ஆமே, காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க பார்வையில இன்னும் பேதுரு எப்படிதான் இருக்கிறான்? தூங்கிட்டு தான் இருக்கிறான். பரலோக பார்வையில ஏரோது என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எழுந்து ஒவ்வொரு காவலையும் கடந்து கொண்டிருக்கிறான். நீ அந்த ஃபைனல் டோர் இருக்கு பாரு, அதுல இருந்து வெளியே வர்றது வரைக்கும் மற்றவங்க பார்வையில நீ இன்னும் பழைய நிலைமையில தான் இருக்கிறேனே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் அதை வச்சு சொல்லுவாங்க, இன்னும் உனக்கு மாற்றம் இல்லையே, இன்னும் உனக்கு மாற்றம் இல்லையே. இல்ல, நீ முதலாம் காவலை கடந்து விட்டாய், இரண்டாம் காவலை கடந்து விட்டாய். ஆராபாமா சேகரே ரிபாலா தனாரா ரிகாடாரா லாரே. ஆமென். நம்பிக்கையே இல்லாத இடத்துல ஒரு நம்பிக்கை வருதுன்னா நீ முதல் காவலை கடந்துட்டேன்னு அர்த்தம். நடக்காது என்று நடக்க இடத்துல நடக்கும்னு நம்புறேனா நீ இரண்டாவது காவலை கடந்துட்டேன்னு அர்த்தம். ஹalleluya. ஒவ்வொரு காவலை நமக்கு தெரியாது, நமக்கே சொப்பனம் கண்டது போல இருக்கு. ஆமென். யாருக்கு நடக்குதோ அவனுக்கே தெரியல, அவன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கே தெரியலையே பேதுருவே என்ன நடக்குதுன்னு. உன்னை பார்க்கிறவங்களுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? அவன் என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்கிறான், உள்ள இருக்கிறான். நம்ம லைஃப்ல உள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கிறான். உள்ள இருக்கிற கட்டு நமக்கு தெரியாது. ஒரு டோர் வெளியே இருக்கு, அது அவருக்கு மேட்டரே கிடையாது. அடுத்து நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஆனா உள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் ஒவ்வொரு சங்கிலி. ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை தியானித்த போது கர்த்தர் பேசின வார்த்தை இதுதான். உன் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும். உன் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம். இதுதானே தாவீது ஜெபம் பண்ணுவார். எங்களுக்கு சங்கீதம் 4:6 எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும். மறுபடியும் சொல்லுங்க, என் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும். மறுபடியும் சொல்லுங்க, என் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும். பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை சோதனை வாரும். ஓரலா பாத்தாடா பாக்ராதனால் ஹரியா சேரே மம்ரோ. பரத்தில் இருந்து பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து பரத்தில். ஆமென். ஹalleluya. நமக்கு தெரியாது, ஆனா பாக்குறவங்க என்னதான் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, பேதுருவா அவன் என்ன அப்படிதான் பார்க்கான், அவனுக்கு டைம் நெருங்கிட்டே இருக்கு. ஆமென். முதலாம் காவல் கர்த்தர் நம்மை கொண்டு வந்துட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கே சொப்பனம் போல இருக்கு. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நீங்க வார்த்தையெல்லாம் வரும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும், ஆனா ரியாலிட்டிக்குள்ள போகும்போது இன்னும் அதே நிலையில இருக்கு. நீங்க அதே நிலையில இல்ல. ஒவ்வொரு காவலையா சிலரோடு இந்த வார்த்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் முதலாம் காவல், இரண்டாம் காவல். ஆமே ஆமே. இரண்டாம் காவலை கடந்து நகரத்திற்கு 10வது வசனம், நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது. அப்ப நீ முதல் காவலை கடக்கணும், இரண்டாவது காவலை கடக்கணும். நம்ம பார்வை எல்லாம் அந்த இரும்பு கதவுல தான் இருக்கு. இல்ல, முதல்ல உன் சங்கிலி உனக்குள்ள இருக்கிற கட்டெல்லாம் விழணும். அதுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. மனதளவுல பல விதங்களில் கட்டப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்க முடியாத அளவுக்கு கட்டு. ஆமா, இன்னைக்கு நீங்க பிரச்சனைக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஆனா ஜெபிக்க முடியுதுன்னா நீங்க ஒரு காவலை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம்.
ஹalleluya. உங்களால எழும்பி தேவ சமூகத்துல உட்கார முடியுதுன்னா நீங்க காவலை கடக்குறீங்க. பைபிளை வாசிக்க முடியுதுன்னா காவலை கடக்குறீங்க. விசுவாசத்தை அறிக்கை செய்ய முடியுதுன்னா ஹalleluya. நம்ம எல்லாம் முதல்ல அந்த கதவு திறக்கட்டும். இல்ல 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 இல்ல. ஹalleluya. இந்த காவலை கடந்தவர்கள் தான் யார் தெரியுமா? பவுலும் சீலாவும். அவங்களால என்ன செய்ய முடிந்தது தெரியுமா? அவங்கள தூதன் வந்து தட்டல. ஏன்னா அவங்க இப்படி 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள இல்ல. ஆல்ரெடி அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அவங்களால இப்ப ஜெபிக்க முடியும், அவங்களால இப்ப துதிக்க முடியும். அதனால இப்ப அவர்களுக்கு ஒரு தூதன் வந்து தட்ட வேண்டிய தேவை இல்லை. அவங்களே எழும்பி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பேதுரு அப்படி அல்ல, 4 அடுக்கு. ஆனா ஆண்டவரை பார்த்து இந்த இடத்துல பேதுருவுக்கு ஜெபிக்க முடியல. நம்ம பேதுரு தூங்கினார்னு சும்மா விளையாட்டுக்கு சிரிப்பா சொன்னாலும் பேதுரு ஜெபிக்கிற பர்சன். நமக்கு நன்றாய் தெரியும். 10 நாட்கள் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஆளாகும். எனக்கு ஜெபத்துக்கு தடை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மற்ற வேலையில தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதவராகும் யாரு? பேதுரு. எனக்கு பிரேயர் பண்ண தடை வந்துடக்கூடாது, அப்படிப்பட்ட பர்சன். ஆனா இப்போ 4வது அடுக்குக்குள் பாதுகாப்புல, 4வது வகுப்பு பாதுகாப்புல இருக்கும்போது ஜெபிக்க முடியல. அந்த இடத்துல பேதுருவுக்கே தெரியாது. பேதுருவுக்காக ஜெபிக்கும்படி கொஞ்சம் ஸ்திரீகளை கர்த்தர் ஏற்படுத்தி நமக்கு தெரியாது. எனவேதான் கொரிந்து பட்டணத்திலே பவுல் கொண்டு செய்கிற ஊழியம் வளர ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டம் அவனுக்கு விரோதம் எழும்புறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, நீ பயப்படாம பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள். ஆமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு முடியலன்னு வந்ததும் அந்த தீபம் அங்க அணைய கர்த்தர் விட மாட்டார். நமக்கு உதவும்படிக்கு யாரையோ ஒரு நபரை, இதுதான் என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். இந்த இடத்துல ஒவ்வொரு வகுப்பையா இவன் கடக்கணும். கடந்து கரெக்டா எங்க வரணும் தெரியுமா? இரும்பு கதவண்டையில வரணும். ஆமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமே. நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம்? நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி வந்து பார்த்தா நான் ஃப்ரெண்ட்ல என்னதான் இருக்கு? இரும்பு கதவு. இதுக்கு நான் ஜெபம் பண்ணாம அந்த சேவர்கள் நடுவுல அட்லீஸ்ட் இந்த ஒரு நைட்டாவது நிம்மதியா தூங்கி இருப்பேன். நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அது இரும்பு கதவு, நம்மளால திறக்க முடியாது. ஆமா, அது இரும்பு கதவு, திறக்க முடியாது. நம்ம முன்னாடி போனாலும் அங்க போய் லாக்காக தான் போறோம். இல்ல. ஆனா அந்த ரங்கத்துல ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சிட்டுன்னு வைங்கள, அவன் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த கதவண்டையில் வந்த போது அது தானாய், நல்ல கவனிங்க, உள்ள பல சிறையிருப்ப வச்சுட்டு நீங்க தள்ளுனாலும் இந்த கதவு திறக்காது. தள்ளி திறக்காத கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட போகிறது. நான் இத்தனை வருஷம் தள்ளி பார்த்தேன். திறக்காத கதவு எனக்கு முன்பாக தானாய், எல்லாரும் வேணும் சொல்லுங்க, தானாய். ஆமே. ஹalleluya. தானாக. ஓ ஜீசஸ். தானா எப்படி திறக்கும்? ரிமோட் செட் பண்ணி வச்சிருந்தாங்களா? ரிமோட் கேட்லாம் இருக்கு தெரியுமா? தேவைக்கு உதவாது, அது வேற. எப்படிங்க தானாய் திறக்கும்? இதுதான் கர்த்தராலே ஆயிற்று. அங்க வந்து பேதுரு எதுவுமே பண்ணல. பேதுரு பண்ணது என்ன? எழும்பு, அறைய கட்டு, நீ நடந்து வா. நீ கிட்ட வரும்போது அது தானாக நல்ல கரங்களை சட்டி அதின் வழியாய் யாரு? அதின் வழியாய் அவர்கள்னா யாரெல்லாம்? பேதுருவும் தூதனும். சிறைச்சாலைக்குள்ள போனது யாரெல்லாம்? பேதுருவும் காவல்காரரும். வெளியே வந்தது யாரெல்லாம்? பேதுருவும் தூதனும். ஆமே. ஹalleluya. ஆமே. இதுதான் கர்த்தருடைய செயல். வெளியே காவல்காரர் கூட பேதுரு வந்தா யாராவது வந்திருப்பான் தெரியுமா? கைதிய ஜெயில இருந்து கூட்டிட்டு போவாங்க தெரியுமா? ஆமே. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க, கைதிகளை கூட்டிட்டு போவாங்க. எப்படி கூட்டிட்டு போவாங்க தெரியுமா? விலங்கு போட்டிருப்பாங்க,
அந்த பார்ட்டி மேக்சிமம் விலங்க மறைக்கெல்லாம் பார்ப்பாங்க, கன்னோட 2 பேர் போவாங்க. அப்படி வரல, தூதனோட வரான். உள்ள வச்சு சங்கிலி எல்லாம் அவிழ்ந்து விழுந்துச்சு, வெளியே வரான். கர்த்தர் இப்படிதான் வெளியே, நமக்கு தெரியாது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கர்த்தர் வெளியே கொண்டு வரும். அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய், கதவு திறந்ததும் தூதனுக்கு போயிருக்கலாம்ல. ஏன் வீதி நெடுக கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வர வந்துட்டு அதுக்கப்புறம் தூதன் போறான் தெரியுமா? எதை விட்டு கர்த்தர் கொண்டு வரார்னா, அந்த சிறைச்சாலை நிழல் கூட இல்லாத, இவ திரும்பி பார்த்தா என்ன இருக்காது தெரியுமா? அந்த சிறை இருக்காது. அது வரைக்கும் இப்படிதான் கர்த்தர் செய்வார். திரும்பி பார்த்தா அந்த சங்கிலி இல்ல, காவல்காரர் இல்ல, சிறை இல்ல. இப்படி விட்டதுக்கு அப்புறம் தான் 11வது வசனம், பேதுருவுக்கு தெளிவு வந்த. நல்ல கவனிங்க, இதுல இன்னொரு வேட கூட சொல்றேன். சில இடத்துல தனியா விட்டாதான் தெளிவு வரும். அல்லேலூயா. இன்னொருத்தங்க கார் ஓட்டி நம்ம கூட இருந்தா நம்ம பிளைட்ல போற மாதிரி தான் இருக்கும். ஆமென். திடீர்னு நம்மளை ஓட்ட சொல்லும் போதுதான் நமக்கு தெளிவு வரும். சிலருக்கு அப்படி ஒரு கிருபை, கார்ல ஏறி வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். என்னடா வண்டி இப்படி சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்தா ஆள் வேற. பேதுரு இன்னும் எவ்வளவு சுகமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இன்னும் போட்டு 1 2 3 4 போது நிறுத்து. தூதன் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா, ஆமே, பேதுருக்கு தெளிவு வந்த போது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நாம் இப்பொழுது மெய்யாய் நல்ல கரங்களை சட்டி அவர் சிறையிருப்பை திருப்பும் போது தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தேவனுக்கு மகிமையும், தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தேவனுக்கு மகிமையும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியும், அதை செய்தவருக்கு மகிமையும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நீ தள்ளினாலும் திறக்க முடியாத கதவு. ஆமென். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். நீ தள்ளினாலும் திறக்க முடியாது. தள்ளினாலும் திறக்க முடியாதுன்னா உன்னுடைய மொத்த முயற்சியால முடியாது. அந்த வேளை வரும்போது தானாக தானாக. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி, பல நன்மையின் கதவுகளை கர்த்தர் எனக்கு முன்பாக தானாக திறக்க வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே. இதற்கு கண்ணீரின் ஜெபம் அதிகமாய் கை கொடுக்கும். எனவேதான் 126 அந்த தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்லிவிட்டு உடனே அடுத்த வசனத்தை எப்படி பாட வைக்கிறார் தெரியுமா? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கண்ணீரும் விதையும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விதைனா என்ன தெரியுமா? வசனம். விதை விதைக்கிறதுன்னா நம்ம வாயால சொல்லணும். ஆமே. ஆண்டவர் நம்ப பண்ணின வசனத்தை நம்ம வார்த்தையால வாயால சொல்லி அதை சொல்றது மட்டும் இல்ல, அந்த கண்ணீரன்னும் தண்ணீரை அதன் மேல அந்த கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை ஆண்டவரோட பிடிச்சு நிற்க வைத்து ஒரு வார்த்தை எழுத வைத்தார். கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும். கண்ணீரும் விதையும். விதைனா என்ன? வசனம். கண்ணீர். ஏன்னா சிறையிருப்பு. பாபிலோனில இருந்து அழுதாங்கல்ல. 137 சங்கீதம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைச்சு அழுதோம். அப்ப ஆண்டவர் சொன்ன பிராமிஸ் இதெல்லாம் அவங்க நினைவுக்கு வருது. அந்த சியோன் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. ஒரு பக்கம் அழுக, கண்ணீரும் விதையும் உங்கள் எதிர்காலத்தை. அதனாலதான் அழ வேண்டிய காலத்துல அழுதுருங்க. அழுவது தப்பு கிடையாது.
தேவ சமூகத்தில் அழுவது பலவீனம் அல்ல, மனிதர்களிடத்தில் அழுவது பலவீனம். நம்ம அழுகை வரும்போது அந்த இடத்துல மனிதர்களை தேட பழகாதீங்க. அது நம்மளை ரொம்ப பாழாக்கும், நம்ம கண்ணீரை வீணாக்கும். ஆமே, அது வீணாக்கும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கிறாங்க, அங்க பிளாஸ்க்ல தண்ணி இருக்கு, வேற தண்ணியே இல்லைன்னு வைங்களேன், ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தான் எடுத்து தம்பி கொண்டு வரும்போது கால் தட்டி கீழே விழ மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள், அப்படி இதை விழுந்தோ அல்லது என் கைப்பட்டு தட்டி கீழே விழுந்தோ அடுத்து என்ன இல்லை தெரியுமா? தண்ணி இல்லை. மேக்சிமம் சேஃப், அது மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு பார்த்துதானே நம்ம ரெடி பண்ணுவோம். கண்ணீர்லாம் சும்மா வராது, சும்மா. சரி, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அழுவோமா? எத்தனை நேரம் அழுவோம்? முடியாது. சிரிப்போம்னா சிரிப்போம். ஆமா, சில புருஷன் மனைவியை சிரிக்க வைக்கிறதே போட்டோகிராஃபர்ஸ். வீட்டுல 3 வருவாங்க, ஸ்மைல் ப்ளீஸ் வாங்க, வேற வழியில சிரிச்சுதான் ஆகணும். ஆனா அப்படி சரி, இப்ப எல்லாரும் போட்டோக்கு போஸ் கொடுங்க, இப்ப அழுங்க அப்படி சொல்லாம அழ வைப்போம். நம்ம அப்படிலாம் அழ முடியாது. அப்போ ஒரு சூழ்நிலை வருது, அந்த கண்ணீர், அது ஒரு கண்ணீரும் விதையும். இந்த வேர்டு என் மனசுல இன்னைக்கு ஆண்டவர் ஆழமா போட்டார். கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமா. அதுவும் விதை எப்படி தூவணும் தெரியுமா? அள்ளி தூவணும். அப்படி அள்ளி தூவும் போது உன் கண்ணுல கண்ணீர். இது நம்பிக்கையற்ற கண்ணீர் அல்ல. ஓ, எந்த பாதையில நான் கண்ணீரோடு நடந்தேனோ அதே பாதையில கம்பீரத்தோடு, எந்த பாதையில நான் அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு நான் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி கண்ணீரும் விதையும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. இந்த பாபிலோனின் சிறையிருப்பை திருப்பும்படிக்கு கர்த்தர் ஒரு கோரேசை எழுப்பினார். தானியேல் எவ்வளவு அழுது ஜெபம் பண்ணார் தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிறையிருப்பை திருப்ப என்ன செய்யணுமோ அதை செய்வார். நமக்கே தெரியாது அவர் என்ன செய்ய போறார்னு. ஒரு கோரஸை எழுப்பி இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிறார்கள். வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் பாழாக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படிக்கு ஆமென் அவர்கள் அஸ்திவாரம் போட்டார்கள். அப்படி அஸ்திவாரம் போட்ட போது எஸ்ரா 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்ரா 3:12. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது அழுதார்கள். வேறு அநேகம் பேரோ, அந்த மீதி அநேகம் பேர்னா என்ன அப்படின்னா, அந்த முந்தின ஆலயத்தை காணாதவர்கள். அவர்கள் பாபிலோன்லே பிறந்தவர்கள். பாபிலோன்லே 40 வருஷத்துக்கு மேல இருந்தாங்க. அங்கேயே பிறந்தவங்க, 40-80 வருஷம் நினைக்கிறேன். அங்கேயே பிறந்தவங்களுக்கு என்ன தெரியாது? இந்த எருசலேமின் மகிமை தெரியாது, முந்தின ஆலயம் தெரியாது. ஆனா முந்தின ஆலயத்தை கண்டு சிறைபிடித்து போனவர்கள் உயிரோடு இருக்கிறவங்க திரும்ப வந்து அஸ்திபாரம் போட்ட போது அவங்க கண்ணில் என்ன வருது தெரியுமா? கண்ணீர். ஏன்னா இவங்க தான் பாபிலோன்ல இருந்து எதுக்காக அழுதாங்க தெரியுமா? இந்த சிறையிருப்பு மாற அழுதார்கள். ஆமென். வேதனையின் கண்ணீர் ஆனந்த களிப்பின் கண்ணீராக மாறும். ஆமென். இந்த கண்ணீர் துளி, ஆமென், ஹல்லேலூயா, கண்ணீர் துளியில விண்ணப்பம் மட்டும் வராது, கண்ணீர் துளியில நன்றி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஜூலைல யூகேல மீட்டிங் போயிருக்கும் போது காலையில அப்படியே பிரேயர் பண்ணிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன். போகும்போது ஆண்டவர் இந்த வேர்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆமே, நீ நன்மையை நினைச்சு உன் கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அதை நான் வந்து நன்றி துளியாக கணக்கிடுவேன். நன்றி துளி அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆண்டவர் கொடுத்தார். நன்றி துளி, நன்றி துளி. நம்ம நன்மையை நினைச்சு கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அது வந்து அவர் கண்ணீர் துளியாய் பார்க்க மாட்டார், நன்றி துளி. ஆமே, ஹல்லேலூயா. விண்ணப்பங்களுக்கு மட்டும் கண்கள் நிறைகிறதாய் அல்ல, நன்றி அவர் செய்த நன்மைகள் திரும்பி பார்க்கிறேன், வந்த பாதையை
கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீரண்டையில் கைகளை உயர்த்தி திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன். ஆமென். கண்ணீரோடு கர்த்தாவே ஹல்லேலூயா திரும்பி பார்க்கிறேன். Glory. ஆமென். யாக்கோபு ஒரு நைட் இருந்து அழுதான். ஆண்டவரே என்னை இப்படி எல்லாம் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னீங்களே அப்பா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி இருந்து அழுறான். அந்த கண்ணீரும் விதையும் அந்த சிறையிருப்பும் ஏசா என்கிற சிறையிருப்பு அந்த நைட்டே மாத்திட்டு கர்த்தர் ஏசாவின் மனசை மாத்திட்டார். இதை யாக்கோபு இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாமே, பண்ணவே இல்லை. ஆனா ஒரு நாள் சூழ்நிலை பண்ண வச்சது. ஆமென். ஆண்டவரே என்னை ஏன் ஆண்டவர் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நடத்துறீங்க? நமக்கு தெரியாது. நாம் எத்தனை அடுக்கு காவலுக்குள்ள இருக்கிறோம்னு தெரியாது. கர்த்தருக்கு தான் தெரியும். அதனாலதான் தூதன் அனுப்புறார். நமக்கு சரியா ஜெபிக்க கூட தெரியல. ஆமென். கர்த்தர் தூதன் அனுப்பி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அப்படி ஒவ்வொன்னா, அதுக்கு முன்னாடி சங்கிலி. ஆண்டவர் தெரியும். அவர் முதல்ல வந்து உள்ளதான் ஹீல் பண்ணிட்டு இருக்கிறார் நம்மள. ஒவ்வொரு ஸ்டெப்பா எத்தனை பேர் நம்புறீங்க? பல அடுக்க தாண்டி கொண்டு வந்துட்டா இந்த இரும்பு கதவு எனக்கு முன்பாக தானாய் திறக்க போகிறது. ஆண்டவர் அந்த இரும்பு கதவை திறங்க. நீ முதல்ல இரும்பு கதவு பக்கத்துல வா. ஆண்டவர் எரிகோ நீ முதல்ல யோர்தானை கடந்து வா. நம்ம இன்னும் உள்ளேயே இருக்கிறோம். நீ முதல்ல வெளியே வா. ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்ய போறேன்னு கூடாரத்துக்குள்ள இருக்க வரைக்கும் தெரியாத ஆபிரகாமே வெளியே வா. நீ போட்ட கூடாரத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் அடி எனக்கு என்ன தருவீர் வெளியே வந்து நான் போட்ட கூடாரத்தை பாரு. அந்த இன்னர் ஹீலிங் நமக்கு நிறைய ஸ்டெப்பை தாண்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஜெபிக்க முடியாத எத்தனை பேர் இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பல அடுக்க தாண்டி வந்துட்டீங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. தானாய் திறக்கும். பவுல் சீலா போன்றவர்கள் ஆல்ரெடி தாண்டி இருக்கிறாங்க. அதனால அவங்க ஜெபிச்சது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பேதுரு ஜெபிக்காம படுத்திருப்பார் நினைக்கிறீங்க? பேதுரு ஜெபிக்காம தூங்கி இருப்பார் நினைக்கிறீங்க? அபிஷேகத்தை பெற்ற அப்போஸ்தலன், தூண்களா எண்ணப்பட்டவர்களில் ஒருவர், கீயே பேதுருட்ட தான் இருக்கு. அவர் ஜெபம் பண்ணி முடிச்சுதான் படுத்திருப்பார். எப்படி ஜெபம் பண்ணி இருப்பார் நினைக்கிறீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதான் கண்ணீரோடு, ஆண்டவர் நீங்க எனக்கு சொன்னீங்களே உன் இள வயதுல நீ உன் இஷ்டப்படி எல்லாம் நடப்ப, உன் முதிர் வயது ஆகும் போது உன் அறையை கட்டி கொண்டு போவாங்க. ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே அப்ப முதிர் வயதுலதான் என் ஓட்ட முடியும்னு. ஆனா இப்போ இப்படி இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு படுத்திருப்பார். ஆமே, கண்டிப்பா ஜெபம் பண்ணி படுத்திருப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. ஆமே, ஆண்டவர் கண்ணீரோடு விதைக்கிறவர். நமக்கு தெரியல, நம்ம அந்த இரும்பு கதவையே பார்த்துட்டு இருக்கிறோம், எப்போ அது திறக்கணும். ஆனா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, முதல்ல நீ கண்ணை தர, அடுத்து கையில இருக்கிற சங்கிலியெல்லாம் விளட்டும், அடுத்து எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னும் இரும்பு கதவு திறந்து வெளியே வர்றது வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பார்வையில நம்ம இன்னும் எப்படிதான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கிறோம். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, அப்படி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. இந்த இரும்பு கதவு திறக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். ஆனா இப்ப எனக்கு ட்ரீம் போல இருக்கு, அது சொப்பனம் அல்ல.
ஆமா, நீ காண்பது சொப்பனம் அல்ல. எரேமியாவே எண்ணத்தை காண்கிறாய், ஒரு வாதும மரத்தின் கிளையை காண்கிறேன். ஆண்டவரே, இது என்னோட இமேஜினேஷன் ஆண்டவரே, எனக்கா தோணுது ஆண்டவரே. இல்ல எரேமியாவே, நீ கண்டது சரியே. என் வார்த்தையை நான் தீவிரமாய் சிலரோடு கர்த்தர் பேசுகிறதை ஆவியில உணர்கிறேன். இது உன்னுடைய கற்பனை அல்ல, நீ கண்டது சரியே. நீ கண்டது சரியே. உலகம் சொல்ல அப்படியே தானே இருக்கிற, அப்படியே தானே இருக்கிற. உடனே நம்மளும் சொல்றோம், ஆமா அப்படியே தானே இருக்கிறேன். எங்க வந்து இருக்கிற பாரு, எங்க வந்து நிக்கிற பாரு. ஆமே, நேற்று இதே சூழ்நிலையில தானே கைரா விஷமான எடுத்த, இன்னைக்கு இதே சூழ்நிலையில பைபிளை எடுத்திருக்கிறல்ல. நீ பல பல நிலையை தாண்டி அல்லவா வந்து நிற்கிறாய். சொல்லு, நான் அப்படி இல்ல. இனி எனக்கு முன்னாக இருக்கிறது ஒரே கதவு. ஆமே, அது தானாக திறக்கும், அது தானாக திறக்கும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல இங்க நீங்க ஜெபிக்கும் போது, இங்க துதிக்கும் போது, தள்ளினாலும் திறக்க முடியாத கதவுகள் தானாக. ஆமே, 20 வருட பகையை சுமந்து கொண்டு வந்த ஏசா என்கிற சிறையிருப்பை பாத்தீங்களா? அவனை தனிமைப்படுத்துது. ஏசா என்கிற சிறையிருப்பு எப்படின்னா, யாக்கோபை தனிமைப்படுத்திட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவை விட்டு தனிமைப்படுத்துச்சு, அடுத்து குடும்பம் சம்பாத்தியம், சிறையிருப்புனால. அவ்வளவுதான். ஏசானாலே தனிமைப்படுத்திடும். இதுல இருந்து ஒரு பிரேக் த்ரூ வந்தே ஆகணும். போய் உக்காந்துருது, அழுதான். பைபிள் சொல்லுது, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அப்படின்னு இருக்கு. கண்ணீரோடு விதைக்கிறவர். சிறையிருப்பு அந்த ராத்திரியை மாற்றினார். என்ன ஏசாவுக்குள்ள யாக்கோபுக்கு நடந்தது நமக்கு தெரியும். ஏசாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஏசா வந்து வெரி நெக்ஸ்ட் டே 20 வருஷம் ஃபேஸ் பண்ண முடியாத ஏசாவை யாக்கோபு இப்போ ஃபேஸ் பண்றான். சிறையிருப்பு திரும்பும் போது எதை ஃபேஸ் பண்ண முடியாம இருந்தீங்க, நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. ஆமே, ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவருடைய மனைவி எலிசா கிட்ட வர, அந்த ஆள் இறந்துட்டார். கடன் கொடுத்தவங்க பிள்ளைகளை சிறைபிடிக்க வராங்க. வந்து நிக்கிறா கண்ணீரோட, என்ன செய்யணும்னு தெரியல. கடன் என்கிறது ஒரு பெரிய சிறையிருப்பு. தேவ சமூகத்துல வந்து நிற்கும் போது, உங்ககிட்ட என்ன இருக்கிறது? ஒரு குடம் என்ன. இங்கே கர்த்தர் ஏசாவை மாத்தினது போல மாத்தல, ஒரு கோரேசை எழுப்புனது போல எழுப்பல. இங்க என்ன செய்யணுமோ அது செய்யறார். அவள் எண்ணெயை வர்த்திக்க பண்ணுகிறார், அவள் வருமானத்தை பெருக்கிறார். அந்த எண்ணெயை விற்று கடனை அடைத்தது மட்டுமல்லாமல் மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணும்படிக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறார். எந்த சிறையிருப்பையும் மாற்ற வல்லமை உள்ளவர் என் தேவன். ஆண்டவர் சமூகத்திலிருந்து கண்ணீரோட, கண்ணீர் வீண் போகாது. கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്ന. ஆமே, ஆண்டவர் சமூகத்துல இருந்து அழுது அண்ணாளை பாருங்க. அண்ணாளுக்கு ஒரு சிறையிருப்பு. இந்த பெனினாள் பேசுறதை நிறுத்தணும்னா அண்ணாளுடைய சிறையிருப்பு மாறணும். சும்மா பெனினாள் பேசுறான்னா ஏன் பேசுறா? அதனாலதான் நீங்க அண்ணாளுடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா பெனினாள் டாபிக்கே வராது. பெனினா ஆண்டவர் இது பெனினாள் வாயை அடையும். அவ வாயை அடைக்க ஜெபம் பண்ணாதீங்க. உங்களுக்கு திறக்க வேண்டியது திறக்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் ஏரோதின் மனதை மாற்றும். ஏரோது அப்படியே இருக்கட்டும், நீ வெளியே வர பார். ஆண்டவரை என்ன ஏரோது வெளியே கொண்டு வரக்கூடாது.
சோதமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினான் என்று சொல்லுவாங்க. நீ இவ்வளவு நேரம் ஆராதிச்சு பார்த்தல ஒண்ணும் கிடைக்கல, இங்க வந்து இந்த இதுல மட்டும் ஒண்ணு கலந்து பாரு, இங்க வந்து இந்த ஆளை மட்டும் ஒண்ணு பாரு, இவங்களை மட்டும் பாட்டு ஒண்ணு கெட்டு. அப்போ ஒண்ணு எதுக்கும் லைட்டா ஒண்ணு கெட்டி பார்ப்போம். அது வேற ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போடுறவர் அன்னைக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கிறார். என்ன பிரதர் ஃபுல் ஹேண்ட்? உள்ள ஒரு கெட்டு, 2 கோட்டு. நமக்கு தெரியாது, நம்ம பல அடுக்க தாண்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இது சொப்பனம் போல இருக்கிறது. அதனாலதான் சில வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அப்படி ஒரு ட்ரீமா இருக்குல்ல, ஏதோ நடந்தது போல தோணுது இல்ல. வெளியே இறங்கும் போது அதே காவலர்கள் 2 பேர் நிக்கிறாங்க. ஐயோ போச்சே. இல்ல, அவன் அப்படி பார்க்கட்டும், பேதுருவை நீ அப்படி பார்க்க கூடாது. நீ வந்து வெளியே வந்து தொட்டு பாரு, இது பொய் அல்ல, இது மெய், எனக்கு நடந்தது மெய். பேதுரு போய் ஜெபம் பண்றவங்க கதவை தட்டும் போது ரோதை முதல்ல இந்த முந்திரி கொட்டை மாதிரி முதல்ல ஓடி போற சிலர் இருக்காங்க. போயிட்டு அவங்க கொண்டு வரதெல்லாம் பார்த்தா பேதுருவே, யாரு? நான் தான் பேதுரு. ஐயோ, திறந்து பார்த்து மூடிட்டு உள்ள வந்து லீடர்ட்ட இப்படி வாசல்ல பேதுரு நிக்கிறாங்க. ஆமே, அதுவும் பேதுரு வாசல் கதவை தட்டின போது அவள் எதுக்கு வந்தா தெரியுமா? கதவை திறக்கல. 13வது வசனத்துல ஒட்டு கேட்க. பாத்தீங்களா எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சிலருக்கு புத்தி. ஆமே, இங்க ஜெப சத்தம் நடக்குது, அங்க ஏதோ குச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன? அவன் அதை ஒட்டு கேட்கறதுல அந்த கிருபை பெற்றவர்களுக்காக. ஆமே, ஒட்டு கேட்க வந்தாள். வந்துட்டு அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால கதவை, சிலர் நம்ம கூப்பிட்டோம் போன்லாம் எடுக்க மாட்டாங்க, அது சந்தோஷத்துல. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அது கதவை தட்டி சிலர் திறக்காதது சந்தோஷம். அப்படி நினைச்சா சமாதானம் இருக்கும். அவன் சந்தோஷத்தினால கதவை திறக்காம உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய். நம்ம ஊக்கமா ஜெபம் பண்ணோம், ஆண்டவரை இறங்கி வாரம் விடுவியும். ஆண்டவர் விடுவித்து அடுத்த சாப்டருக்கு போயாச்சு. அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தோம். அவர்கள் அவருடைய தூதனா இருக்கலாம். அதாவது என்ன சொல்லாம சொல்றாங்கன்னா அவருடைய ஆவியா இருக்கலாம். ஒருவேளை பேதுருக்கு கதை அங்க முடிஞ்சிருக்கும். நைட்டோட நைட்டா பாருங்க. இதுல என்ன ஒரு சம்பவம்னா, சுத்தமா விசுவாசமே இல்லாம தான் ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்பட்டார். நீங்க ஜெபம் பண்றீங்களாங்க, அதுவே பெரிய அதிசயம். ஆமென். உடனே பேதுரு அடுத்த வசனம், பேதுரு பின்னும் தட்டி கொண்டே இருந்தான். அவர்கள் கண்டபோது, ஏன் பேதுருவுக்கே சொப்பனம் போல இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களால நம்பவே முடியாது. அடுத்த வசனத்தை பாருங்கள், 17வது வசனம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு, ஆமே, கர்த்தர் உங்களை விடுவித்த விதத்தை நீங்க சொல்ல போறீங்க. ஆமே, ஆமே, ஆமே. சத்துரு என்னை கொல்ல கொண்டு வந்தா, கர்த்தர் என்னை சொல்ல கொண்டு வருகிறார். என் சிறையிருப்பை திருப்பி என்னை அநேகருக்கு சொல்ல வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எனக்கு மகிழ்ச்சியும் கர்த்தருக்கு மகிமையும் உண்டாக கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புகிறார். நம்புறவங்க சத்தமாமேன் சொல்லுங்க. இயேசுவை நம்புவே, வெட்கப்பட்டு
இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஓரலமம் ராதனம் அம்ரேசே கரேலேரே. ஜீசஸ், என்னை வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு. ஆமென், ஆமென். ஆக்சுவலா இப்பதான் செய்திக்குள்ளேயே போகக்கூடிய பாயிண்ட் வருது. ஆனா பாயிண்ட மட்டும் சொல்லிடு, நீங்க வீட்டுல போய் நல்லா படிச்சுக்கோங்க. சிறையிருப்பை திருப்பும் போது உண்டாகிற காரியங்கள் யோவேல் 3வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 5ஆக சொல்லி, அந்த அதிகாரம் ஃபுல்லாவே 5ஆக சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இதை நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க, நமக்கு டைம் ஆகிவிட்டது. அந்த 1வது வசனத்தை பாருங்கள். இதோ யூதாவுக்கும் உண்டாயிருந்த நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும். சிறையிருப்பை திருப்பும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி 5 காரியங்களாக நிறைய இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சேர்த்து 5ஆக நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு இதை மெடிடேட் பண்ணி பலப்படுங்க. சிறையிருப்பை திருப்பும் போது முதல்ல என்னென்ன தெரியுமா நடக்கும்? ஒன்று, கர்த்தர் வழக்காடுவார். வழக்காடுவார்னு என்ன தெரியுமா? பதில் செய்வார். ஆமே. அதனுடைய 2, 3, 4 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆமே, நீ என் ஜனத்தை இப்படி பண்ணதுனால நான் வழக்காடுவேன். 4வது வசனத்துல, தீருவே சீதோனே பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா அதை கர்த்தர் தமக்கு நடக்கிறது போல பார்ப்பார். ஆண்டவர் பவுல்கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏன் சபையை துன்பப்படுத்துறேன்னு கேட்டாரா? ஏன் என்ன துன்பப்படுத்துறேன்னு தான் கேட்டார். சும்மா சொல்லலங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. ஆமென். பல நேரத்துல நம்ம இப்படிதான் கேட்கிறோம், ஆண்டவரை இன்னும் அடக்கி கொண்டிருப்பீரோ? தாவீது கேட்கிறான் 35வது சங்கீதம் 17வது வசனத்துல, ஆண்டவரை எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க? அவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. உன் தேவன் எங்க என்றும் கேட்கிறாங்க. எனக்கு அது நாள்தோறும் கண்ணீர் வருது. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் வழக்காடுவா. ஆமென். எகிப்தியருக்காக இஸ்ரவேலரை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தது கர்த்தர் செய்த முதல் காரியம் என்ன சொல்லுங்க? வழக்காடுனது. பார்வோனை அவன் சேனை இருக்க விடல, மொத்தமா கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்துல அவங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லாம ஆக்கிட்டார். பழி வாங்குதலும் பதில் செய்யலும் கர்த்தருக்குரியது. அவர் பார்த்துட்டே இருப்பார். அதனாலதான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவன் கஷ்டப்படும் போது அவனை சிறைப்படுத்தி காயப்படுத்துறவங்க இருப்பாங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றவங்க இருப்பாங்க. அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும், காயப்படுத்துறாங்க தெரியுமா, அவர்களுக்கு கர்த்தர் அடியையும் வைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய செயல். ஆமென். தேவனை இந்த 2ஐயும் பார்க்க முடியும். நீங்க பைபிள்ல பார்க்கும்போது தெரியும். அவர் ஆசீர்வதிக்கவும் செய்கிறார், இஸ்ரவேலருக்கு மன்னாவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சிவந்த சமுத்திரம் என்பது இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதம், எகிப்தியருக்கு அது அழிவு. அது கர்த்தர் பழி வாங்கினது. இது பலமுறை சொல்லி இருக்கிறேன். என்ன பழி வாங்குதல்? பார்வோனும் ஒரு சட்டம் போடுகிறான். என்ன சட்டம்? நான் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தை எங்க போட்டு கொல்லணும் தெரியுமா? தண்ணியில. கர்த்தர் அதே போல அவனை அவன் கூட்டத்தை அழிச்சார். பாத்தீங்களா? அத்தனை புருஷர்களையும் கொண்டு வருகிறார். ஆனால் எந்த இடத்துல ஒரு ஆண் பிள்ளை கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று பார்வோன் சட்டம் போட்டானோ அதே இடத்துல இருந்து 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தர் உங்களை வளர பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா சத்துருவுக்கு தளர பண்ண முடியாது. அவர் வழக்காடுவார். பல நேரத்தில் நம்முடைய கேள்வி மோசே கேட்டது போலதான். யாத்திராகமம் 5:23 ஆண்டவரே, அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை இன்னும் விடுதலையாக்கலையே ஆண்டவரே, அவன் இன்னும் கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்கிறான். கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறார் நினைக்காதீங்க. ஆமென். அவர் வழக்காட ஆரம்பிச்சா சத்ருவுக்கு நிக்க முடியாது. துன்மார்க்கரையோ காற்று பதரை பறக்கடித்து கொண்டு போவது போல துன்மார்க்கரை கொண்டு போவார். ஆமென். 2வது யோவேல் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனனும் தன்னை
பலவான் என்று சொல்வானாக. Let the weak say I am strong. அவர் சிறையிருப்பை திருப்பும் போது பலவீனனை பலவானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். யேசபேல் சொல்ற நாளைக்கு இந்நேரத்தில் இவன் கதையை முடிப்பேன் என்று எலியாவை குறித்து சோர்ந்துட்டார். சூறை செடிக்கு கீழே போய் படுத்துட்டார். அவ்வளவுதான், எல்லாம் போச்சுன்னு படுத்துட்டார். ஆமா, அவரே கல்லறை கட்டி படுத்தது போல. ஆமே, எதுக்கு அங்க ஏதோ ஒரு இடத்துல சாகணும், நல்ல இடத்துலயா, இந்த இடத்துல நான் படுத்துறேன். ஆமே, சிலர் சர்ச்சில் இடம் பிடிப்பாங்க, சிலர் கல்லறையில கூட இடம் பிடிப்பாங்க, விடவே மாட்டாங்க, இப்படித்தான் நிற்பாங்க. இங்கதானா சரி போங்கன்னு போக மாட்டாங்க. அதாவது அப்படியே சூறை செடிக்கு கீழே படுத்துட்டார். சாப்பாடு வச்சிருக்கு, சரி சாப்பிட்டுட்டு படுப்போம், சும்மா வெறும் வயிற்றுல சாப்பிட்ட ஒருவேளை கேஸ் பிடிச்சிட்டா, அதனால சாப்பிட்டு படுத்தாச்சு. தூதன் அனுப்பி தட்டி எழுப்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், அங்க கர்த்தர் பலவீனனை பலவானாக்கி நடக்க வைக்கிறார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்தீரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே, நமக்காய் பலவீனம் பலவான் என்று சொல்வான், தரித்தீரன் செழித்திடுவான். தேவனின் பலிதுவே, நமக்காய் நன்றி. பலவீனப்பட்டிருக்கிறீங்க, சிறையிருப்பு. அப்படி பலவீனப்பட்டதுனால தானே யோசேப்பு ஒரு பானை பாத்திரக்காரனை பார்த்து, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ, இப்படி போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இன்னொருத்தண்ட போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த சிறையிருப்பு ஒரு மனிதனை பலவீனப்படுத்தும். ஆனா சிறையிருப்புல இருந்து வெளியே வந்தா அந்த பானை பாத்திரக்காரனுக்கும் சேலரி கொடுக்கிறது, ஆகாரம் கொடுக்கிறது இந்த யோசேப்பாதான். சிறையிருப்புல இருந்ததுனால தானே போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அழைக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்ல சிறையிருப்பை திருப்பும் அக்காலத்துல. இன்னைக்கு நீ சிலர் சார்ந்து எதிர்பார்த்து நிக்கிற சூழ்நிலை, ஆனா என்னைக்கு அப்படி இருக்காது, என்னைக்கு அப்படி இருக்காது. இயேசுவின் நாமத்துல பாரத்தோடு கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளங்களுக்கு கர்த்தருடைய பீடத்திலிருந்து கர்த்தருடைய தாசராக இந்த வார்த்தையை சொல்றேன். உன் பலவீனம் மாறும், உன் சரித்திரம் மாறும். பலவீனன் பலவான் என்று சொல்வான். மூன்றாவதாக பரிசுத்தப்படுத்தி அவர் வாசமாயிருப்பார். யோவேல் 3:17, என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து வருவதில்லைன்னா இனி ஒரு சிறையிருப்புக்குள்ள உன்னை நான் விட மாட்டேன். அதுக்குதான் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அதனாலதான் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு என்னென்ன, இந்த ஒரு சிறையிருப்பு மாறினா போதும், அதுக்கப்புறம் எப்படியாவது வாழ்ந்துடலாம். அப்படிலாம் வாழ முடியாதுங்க. கர்த்தர் வாசம் பண்ணணும், அதுக்கு பரிசுத்தம். மீட்கப்பட்டவர்கள் தான் சுத்திகரிப்பு. இஸ்ரவேல் இவர் இரத்தத்தால மீட்டு கொண்டு வருகிறார், பிரமாணத்தினால, வசனத்தினால. அதனால அந்த வசனத்தை அடிக்கடி கேட்க வைக்கிறார்னாலே கர்த்தர் நம்மில் வாசமா இருக்க விரும்புகிறார், பரிசுத்தப்படுத்தி வாசமா இருக்கிறார். நான்காவது, நிறைவான நன்மையை கட்டளையிடுகிறார். அதுதான் யோவேல் 3:18. அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். ஆமே, உன் வாழ்வின் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்க ஒரு ஊற்று புறப்படும், ஒரு ஊற்று புறப்படும், ஒரு ஊற்று புறப்படும். உன் சிறையிருப்பிலிருந்து நீ வந்து பாரு. அதான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு. அந்த ஊற்றின் ஆரம்பமே எங்க தெரியுமா? நம்முடைய கண்ணீர். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக
தலைமுறை நிற்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3:20 ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டு இருக்கும். ஆமென். சிறையிருப்பு மாறினா நாளைக்கு நாம இல்லைன்னாலும் நம்ம தலைமுறை நிற்கும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக. சத்துரு நம்மை வேரோடு தான் அழிக்க பார்த்தா இல்ல. ஆமே, மாறாவை மதுரமாக்க மரம் முழுவதையும் வெட்டி போடல, கிளைதான் நறுக்கப்பட்டது. சில கிளைகள் நறுக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகள் இருக்கலாம், ஆனாலும் வேர் இன்னும் இருக்கிறது. ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்த்து. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வேலை செய்ய தொடங்கிட்டா என் முன்னாக இருக்கிற இரும்பு கதவு அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து தானாக தானாக மகிழ்ச்சியும் மகிமையும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இடது கரத்தை இதயத்தில் வைத்து தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவது போல், ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும்பா, உங்க மகத்துவத்தை நான் சொல்லி துதிக்கணும். என்னை சுத்தி இருக்கிற புறஜாதிகள் சொல்லணும், கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியத்தை. இந்த கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும். இந்த கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும். இன்னைக்குள்ள ரேமா இதுதான். உன் கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும். கம்பீரமாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன சொல்ல வைக்க போகிறா, என்ன சொல்ல வைக்க போகிறா. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். எஸ் தகப்பனே, நன்றி அப்பா, உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உங்களுடைய மிகுந்த கிருபையினால இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. நீர் நல்லவர், நீர் உண்மை உள்ளவர். கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரத்தோடு அறுவடை பண்ண வைக்கிறவர். அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு தூவுகிறான். அதை சுமந்து கொண்டு அதன் பலனை சுமந்து கொண்டு அதே பாதையில கம்பீரத்தோடு திரும்ப எங்களால நாங்க எவ்வளவு தள்ளியும் திறக்காத பல இரும்பு கதவுகளை எங்களுக்கு முன்பாக தானாக திறக்க வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சாட்சியாக இருப்போம். எல்லாருடைய சிறையிருப்பை திருப்பும். இனி பலவீனன் அல்ல, பலவீனன் பலவான் என்று சொல்வார். கிருபை பெருகட்டு. சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.